மனிதர்களுக்கும் பாம்புகளுக்கும் சுத்தமா ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் பாம்பு கடிச்சு மட்டுமே 1,40,40,000 பேர் இறந்து போறாங்க. உங்களை இப்ப பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியே நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க அது என்ன பாம்புன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிவெனம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு ஆன்டிவெனம் இருக்கும். இவங்க தப்பான ஆன்டிவெனம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒர்க்கே ஆகாது. சில டைம் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு அவங்க கொடுக்குற ஆன்டிவெனமே உங்களுக்கு டேஞ்சரஸா மாறக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்டிவெனம் வந்துட்டு மற்ற அனிமல்ஸ்ல இருந்து கிரியேட் பண்றதுனால நிறைய பேருக்கு அலர்ஜிஸும் காஸ் பண்ணும். யோசிச்சு பாருங்க, எந்த பாம்பு கடிச்சாலுமே ஒரே ஒரு ஆன்டிவெனம் ஒரே ஒரு மெடிசன் அப்படின்னா கேட்கும் போதே பயங்கர சூப்பரா இருக்குது இல்ல. தட்ஸ் வேர் டிம் ஃப்ரைட் கம்ஸ் இன். இவர் யூஎஸ்ஏல இருக்க விஸ்கான்சின் சேர்ந்த ஒரு ஆளு. இவர் 1990ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பாம்பு விஷத்தை ஊசி வச்சு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 700 டைம்ஸ் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா பாம்புகளையே விட்டு இவரை கடிக்க வச்சிருக்காரு. அவர் ஒரு 7 பாம்பு வச்சு பாருமா ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலரா அதுகிட்ட போயிட்டு கடி வாங்கிக்கிட்டே இருப்பாராமா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அது டேஞ்சரஸா தான் இருந்திருக்குது. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஒரு வாட்டி 4 நாள் கோமால கூட இருந்திருக்காரு. பட் கொஞ்சமா டைம் ஆக அவர் பாடி அந்த வெனம்க்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு கடிக்குது அப்படின்னா அவர் பாடியே அதுக்கு எகென்ஸ்டா போராட ஆரம்பிச்சிருக்கு. அவரோட ஒரு வீடியோ கூட இருக்கும். பிளாக் மாம்பா கிட்ட 4 வாட்டி தொடர்ந்து கடி வாங்குவாரு. நார்மலா ஒரு வாட்டி பிளாக் மாம்பா கடிச்சாலே 20 நிமிஷத்துல மனுஷங்க செத்து போயிருவாங்களாமா. பட் நம்மளுக்கு அப்படி எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாடியில இருக்கக்கூடிய இம்யூனிட்டியே வந்துட்டு அந்த விஷத்துக்கு எகென்ஸ்டா போராட ஆரம்பிச்சிருது. ஒரு டைமுக்கு மேல எந்த பாம்பு கடிச்சாலுமே அவருக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லையாமா. சோ அவரோட பிளட் சாம்பிள்ஸை கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கும் சென்டிவேக்ஸுக்கும் கொடுத்திருக்காரு. அங்க இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் இவரோட பிளட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆன்டிபாடி டெவலப் பண்ணிருக்காங்க. அதை மைஸ் மேல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஆன்டிபாடி 13 டிஃபரண்ட் ஸ்னேக்ஸ்க்கு அகைன்ஸ்டா வேலை செஞ்சிருக்கு. இந்த ரிசர்ச் இப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு மேபி ஃபியூச்சர்ல ஒரு யூனிவர்சல் ஆன்டிவெனம் டெவலப் பண்ணலாம். எந்த பாம்பு கடிச்சாலும் ஒரே ஒரு ஊசி. மேபி வீட்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல வச்சுட்டு நம்மளே எடுத்து ஊசி போட்டுக்கிற மாதிரி கூட ஆயிரும்னு நினைக்கிறேன்.